உங்களுக்கு நிம்மதி உண்டாகுவதாக. தேவனுடைய இரக்கங்கள் அதிகமாவதாக. தேவன் என்ன சொல்றாங்கன்னா, சந்தோஷமும் மகிழ்ச்சியும் அடைவார்கள், சஞ்சலமும் தவிப்பும் ஓடி போகும். இந்த வசனத்தை தான் தேவன் சொல்றாங்க. என்ன நானே காப்பாற்றி கொள்ள முடியல, அது மாதிரி இடத்துல மாட்டிக்கிட்டேன், பயங்கரமான வேதனை, தவிச்சிட்டு இருக்கேன், யாராவது என்னை காப்பாற்றுவாங்களான்னு. அந்த இடத்துல இருந்து தேவன் உங்களை காப்பாற்றுவார். உங்கள் வேதனை ஓடி போயிடும், உங்களுடைய தவிப்பு எல்லாமே ஓடி போயிடும். எந்த பக்கமும் எனக்கு ஆறுதல் வரலங்க, ஏதாவது ஒரு பக்கத்தில் ஏதாவது ஆறுதல் கிடைச்சாலாவது பரவாயில்ல, எல்லா பக்கமும் எனக்கு ஆறுதல் கிடைக்கல, நொடிக்கு நொடி நான் காத்துட்ருக்கேன். ஏசு எப்போ மீட்டெடுப்பார், என்னை காப்பாற்றுவான்றீங்களே, இன்னைக்கு ஏசு வராருங்க, நீங்கள் சகிச்சுக்க முடியல அப்படின்றீங்களே, அந்த மாதிரி பிரச்சனையிலிருந்து தேவன் உங்களை மீட்டெடுப்பார். ஐயோ, ஒரு நாள் கூட விடாமல் என்னை சித்திரவதைப்படுத்துது, கொடுமைப்படுத்துதுன்றீங்களா, தேவன் உங்களை மீட்டெடுப்பார். சரிங்களா? உங்கள் தவிப்பு, உங்களுடைய வேதனை, இது ரெண்டுமே ஓடுது. இன்னைக்கு நீங்கள் மகிழ்ச்சியும் சந்தோஷமும் அடைவீங்க. ஏன்னா ஏசு மீட்டுட்டாருன்னா அவ்வளோதான் இல்லை, எல்லாமே சரியாயிடும். நீங்கள் ஒரு நல்லா ஒரு பாதுகாப்பான இடத்துக்கு வந்துடுவீங்க. ஓகேங்களா? யோபு பயங்கரமான வேதையில் இருக்கான். அவனை மீட்டெடுக்க யாராலையும் முடியல. பிசாசு சாத்தான் கையில் மாட்டிக்கிட்டான். யோபு லூசிஃபர் கையில் மாட்டிக்கிட்டாங்க. எப்படி இருந்திருக்கும்? மனுஷங்களே கொடுமைப்படுத்துவாங்க, சித்திரவதைப்படுத்துவாங்க. பிசாசை கேட்கவா வேணும்? லூசிஃபர் பயங்கரமான சாத்தான் என்ன பண்ணா, அவனை பயங்கரமாக சித்திரவதைப்படுத்தாங்க, படுத்துனா. அது மட்டும் இல்லை, அவனை யாராவது காப்பாற்றணும் அப்படின்னு நினச்சி 3 ஃப்ரெண்ட்ஸ் வந்தாங்கங்க. அவங்க ஃப்ரெண்ட்ஸ் தான், நண்பர்கள் தான். அவங்க இனிவா பேசல, எதிரியாக்கி விட்டுட்டான் அந்த சாத்தான். மீட்டெடுக்கலான்னு வந்தவங்க சாத்தான் மாதிரியே ஆகி பேசுகிறாங்க. அவங்களும் மீட்டெடுக்க முடியல. யார் பக்கத்தில் வந்தாலும் பேய் மாதிரியே மாறிடுறாங்க. யோபு பக்கத்தில் போனால் மனைவி பக்கத்தில் இருந்து ஆறுதல் சொல்கிற மனைவி கொலைக்காரியாக மாறுறா, தூண்டி விடுறா. தற்கொலை பண்ணிக்கோங்கன்னு தூண்டி விடுறா. ஒரு மனைவி, ஒரு ஒய்ஃப் அப்படி இருப்பாளா? சாத்தானுடைய கண்ட்ரோலில், அவனுடைய கைப்பிடியில் சிக்கிக்கிட்டான் யோபு. அப்போ அவனை காப்பாற்ற யாருமே இல்லை. வேதனை, உடம்பு ஃபுல்லாக பரு, சாம்பலில் உட்காந்துட்டு ஒரு ஓடு வச்சுட்டு சொரிஞ்சுக்கிட்டு உட்காந்துட்டு இருக்கான். தேவன் என்ன பண்ணார்? மீட்டு எடுத்தார், காப்பாற்றினார். நீங்களாம் அப்படி தானே நினைக்கிறீங்க? ஐயோ, இந்த இடத்துல இருந்து யாராவது என்னை காப்பாற்றினால் நல்லா இருக்குமே, நல்லா மாட்டிக்கிட்டேனேன்றீங்களா? உங்கள் வேதனை ஓடுதுங்க, உங்களுடைய தவிப்பு ஓடுது, உங்களுக்கு மகிழ்ச்சி கிடைக்குது, உங்களுக்கு சந்தோஷம் கிடைக்குது. சரிங்களா? தேவன் உங்களை இன்று கண்டிப்பாக மீட்டு எடுப்பார். உங்களை மீட்கிறதுக்காகவே அவர் வராருங்க, கவலைப்படாதீங்க. சரிங்களாங்க? நம்ம யோபுவை தேவன் மீட்டார். அந்த மோசமான சாத்தானுடைய பிடியிலிருந்து அவனை மீட்டெடுத்தார். 2 மடங்கு ஆசீர்வாதம் கொடுத்தாருங்க. எவ்வளோ சந்தோஷப்பட்டிருப்பான்ல யோபு. தேவன் உங்களை சந்தோஷமாக வச்சுப்பார். ஒரு பாதுகாப்பான இடத்துக்கு வந்துடுவீங்க. எக்கச்சக்க மகிழ்ச்சியை கொடுப்பாரு. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மற்றவங்களுக்கு ஷேர் பண்ண மறக்காதீங்க. கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக.